இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய காதல் எபிசோட்ஸ் லாஸ்ட் ஒரு வாரத்துடைய புதன் வியாழன் வெள்ளியில் வந்தாச்சு. முதல்ல ஒரு 2 எபிசோடு ஃபுல்லாக தேடிட்டே இருந்தார். 3வது எபிசோட்லேயும் கிட்டத்தட்ட நெருங்கினார் விஜய். ஆனால் எங்கே போனாங்க காவேரிங்கிறது தெரியலன்னு கொண்டு போயிட்டு கடைசி 2 எபிசோடில் கண்டுபிடிச்சி கட்டி பிடிச்சதுலேருந்து கடைசியாக இவருக்காக அவங்க சமைச்சு கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை இவரை போட்டு அவர் அதில் ஸ்டைலாக வர அந்த அரக்கை சட்டையை பட்டனை திறந்து விட்டு உட்காந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நல்லா நடந்துச்சு. பார்க்கறதுக்கு நமக்கும் நல்லா இருந்துச்சு. மாற்றி 2 பேரும் வம்பெடுத்துக்கிட்டாங்க. நல்ல ஜோடியாக இருக்காங்களே இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாமே, இந்த கான்ட்ராக்ட்லாம் தூக்கி போட்டு ஒன்றா வாழலாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் புதுசாக ஒரு பிரச்சனையாக என்ன ஆக போகுதுன்னா, இங்கே குமரனும் கங்காவும் இதே சமயத்தில் அவங்களும் கிளம்பி கொடைக்கானலுக்கு வர போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு 2 நாள் அங்கே தங்கிடலான்னு சொல்லிட்டு காவேரியும் ஜெயும் வேறு அங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாது இவங்க இங்கே இருக்காங்க. இதில் குமரனுடைய ஃபோன் வேறு கீழே உடஞ்சாச்சு. இப்போ உடஞ்சதுனால அவரை கான்டாக்டும் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குட்டி ட்ராக் இருக்கும். நேராக கிளம்பி இங்கே மற்ற பிரச்சனைகள்லாம் முடிச்சு, அந்த வேலி பிரச்சனைலாம் முடிச்சு, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கங்கா கிளம்பி இங்கே வந்தாங்க அப்படின்னா இங்கே ஷாக்காக போகிறாங்க. இங்கே தன்னுடைய தங்கை கணவரோட பிடிக்காத தங்கை கணவரோட சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் ஊரை விட்டு இங்கே கிளம்பி எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்த, அவரை வேறு எது கூட்டு வந்த அப்படின்னு கடுப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி. இதில் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்போ கூடவே குமரனும் இங்கே தங்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஒரு நாள்லாம் தங்கியிருந்தாங்க, 2 நாள்லாம் அங்கே தங்கியிருந்தாங்க. மழை பெஞ்சிச்சு, இல்லை மண் சரிவு ஏற்பட்டுருச்சு, வேறு எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடைக்கானல் ட்ராக்கே கொண்டு போனாங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அஜய்க்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அஜய் ராகினியோட கல்யாணத்தை யாருக்கும் தெரியாமல் அம்மன் கோயிலில் முடிச்சுட்டு கொடைக்கானலில் வச்சு ரிசப்ஷன் பண்ணலான்னு கொடைக்கானலில் கூப்பிட்டு வர, கொடைக்கானலில் அந்த நடக்கிற ரிசப்ஷன் அந்த சமயத்தில் இந்த குடும்பம் இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை பழிவாங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணுறது பசுபதி அப்படின்னு ஒரு ட்ராக் போகலாம். இன்னொரு மேஜர் ட்ராக் என்ன அப்படின்னா இந்த 2வது அத்தியாயம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மகாநதி கொடைக்கானலில் இருக்க பசுபதியிட்டேருந்து நியாயம் பெற்றுத்தர ஒரு விஷயமாகவும் நிவின் காவேரி தான் ஜோடியாகவும் போயிட்டு இருந்தாங்க. அதில் வேறு இந்த குமரன் கங்காவுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பொருத்தமெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2வது அத்தியாயம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அது சென்னைக்கு வரதுனால ஆரம்பிக்கல, குமரன் பணத்தை தொலைச்சதுனால தான் ஆரம்பிக்குது. குமரன் பணத்தை தொலைச்சாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் பணத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு காவேரி சம்மதிச்சாங்க. இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப நாளாக குமரன் அதை ஏன் சொல்லாமல் இருந்தார் வெளியே அப்படின்னா அதை சொன்னால் உங்களுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல வேணாம்னு சொன்னது தான். ஸோ தனக்காக எந்த அளவுக்கு காவேரியை கங்கா திட்டினாலும் வெறுத்தாலும் அமைதியாக இருந்தார் குமரன். அது ஒரு சுயநலமான ஒரு முடிவு, ஆனால் அது அமைதியாகவே இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தடவை இங்கே 1-2 ஜோடி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வர அந்த சமயத்தில் கோபமாகி டக்குன்னு குமரன் ஓப்பனாக பணத்தை தொலைச்சது நான் தான், காவேரி தொலைக்கல, போதுமா, அவளை போட்டு முதல்ல திட்டுறதை முதல்ல நிறுத்து, அவள் ஒன்றும் பணத்தை தூக்கிட்டுலாம் ஓடலை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான். இப்போ கங்காவுக்கு ஒரு பெரிய ஷாக்காகவும் இருக்கும். அது தன்னோட தங்கையை பார்க்குற பார்வை வேறையாகும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒருவேளை பணத்துக்காக, நர்மதாவுடைய ட்ரீட்மெண்ட் பணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குமோங்கிற சந்தேகமும் கங்கா மனசில் வர ஆரம்பிக்கும். குமரன் மாதிரி இல்லை, கங்கா டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிவினுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சிருச்சு, இந்த பக்கம் கங்காவுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், ஏதோ ஒரு பணத்துக்காக நடந்த கல்யாணம் அப்படின்ட்டு. அதனால அதுலேருந்து காப்பாற்றி காவேரியை கூட்டு வரேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பெரிய பிரச்சனையாக உண்மையாக காதலிக்கிற காவேரியும் விஜயும் அதை பரஸ்பரமாக சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய